Welcome to all. Now we are going to see chapter 1 set language exercise 1.3 question number 1 and question number 2. Question number 1, using the Venn diagram write the elements of கொடுத்திருக்கக்கூடிய given sets ஓட elements இந்த Venn diagram யூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ரோம் லெட்டர் பாருங்க, செட் ஏ ஓட எலமெண்ட்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ செட் ஏ ஓட எலமெண்ட்ஸ்னா இந்த ஏங்கிற சர்க்கிள்குள்ள இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையுமே எழுதணும். ஏங்கிறது இந்த ஹோல் சர்க்கிள் தான். இந்த ஹோல் சர்க்கிளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் எழுதணும். அப்போ என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும்? 2 4 7 8 10 இந்த எலமெண்ட்ஸ் மட்டும்தான் வருமா? அப்போ செட் ஏவோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 4 7 8 10. அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்காங்க? ரோம் லெட்டர் 2 செட் பி, செட் பியோட எலமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ செட் பியோட எலமெண்ட்ஸ்னா இந்த பிங்கிற சர்க்கிள்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் எழுதணும். அப்போ இந்த பிங்கிற சர்க்கிளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ்னால் என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும்? 3 4 6 7 9 11 இந்த எலமெண்ட்ஸ் வரும். அப்போ செட் பியோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 4 6 7 9 11 இந்த எலமெண்ட்ஸில் வருமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி சர்க்கிள்னால் இங்கே ஏழு இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் எழுதக்கூடாது அப்படின்னு கிடையாது. அந்த பிங்கிற சர்க்கிள் எந்த ரீஜியனுக்குள்ளே இருக்கோ அதுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் எழுதணும். இங்கே ஏங்கிற சர்க்கிளும் பியில் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும் தான் எழுதணும், இங்கே இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல எழுதக்கூடாது அப்படின்லாம் வந்து கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்டில் இருந்தாலும் இந்த 4 7 ஏ செட்டுக்கும் பி செட்டுக்கும் காமனான எலமெண்ட்ஸ் தான். அப்போ பி செட் எழுதும் போதும் 4 7 எழுதணும், ஏ செட் எழுதும் போது எழுதணும். அப்போ அந்த ஏங்கிற செட்டு எழுதுறோன்னா ஏங்கிற அந்த ஹோல் சர்க்கிளுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை தான் பார்த்து எழுதணும். ஓகேவா? அடுத்தது தேர்ட் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள். தேர்ட் ரோம் லெட்டர் வந்து நமக்கு என்னென்னு சொல்லியிருக்காங்க? இங்கே தேர்ட் ரோம் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஏ யூனியன் பி, ஏ செட் ஏவோட எலமெண்ட்ஸையும் செட் பியோட எலமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ கம்பைன் பண்ணி எழுதணும்னா ஏல இருக்கிற எலமெண்ட்ஸும் எழுதணும், பியில் இருக்கிற எலமெண்ட்ஸும் எழுதணும். ரிப்பீட்டேஷன் வந்தால் மட்டும் அவாய்ட் பண்ணிடணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் என்ன இருக்குது? ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் எழுது 2 இருக்கா? அப்போ 2ங்கிற எலமெண்ட் இங்கே எழுதிக்கணுமா? அடுத்தது 3ங்கிற எலமெண்ட் இதில் இருக்கா? பியில். அப்போது 3ங்கிற எலமெண்ட் பியில் இருக்குது. அப்போ இங்கே 3ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4ங்கிற எலமெண்ட் இருக்கா? ரெண்டுலேயுமே இருக்குது. அப்போ ஒரு டைம் மட்டும் எழுதிக்கணும். அடுத்தது 4க்கு அடுத்தது 5ங்கிற எலமெண்ட் இல்லை. அடுத்தது 6ங்கிற எலமெண்ட் வந்து பியில் இருக்கா? அப்போ 6ங்கிற எலமெண்ட்டை இங்கே எழுதிக்கலாமா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 7ங்கிற எலமெண்ட் இருக்குது, ரெண்டுலேயுமே இருக்குது. அப்போ ஒன்ஸ் தான் எழுதணும், ரிப்பீட்டேஷன் விட்டுறணும். அடுத்தது 8ங்கிற எலமெண்ட் இருக்கா? இங்கே இருக்குது. அப்போ 8ங்கிற எலமெண்ட் எழுதிக்கலாம். அடுத்தது 9ங்கிற எலமெண்ட் பியில் இருக்குது. அப்போ இங்கே எழுதிக்கலாம். அடுத்தது 10ங்கிற எலமெண்ட் ஏல இருக்குது. அப்போ இங்கே எழுதிக்கலாம். அடுத்தது 11ங்கிற எலமெண்ட் பியில் இருக்குது. அப்போ இங்கே எழுதிக்கலாம். கம்பைன் ஏ யூனியன் பி அப்படின்னா ஏவையும் பியும் கம்பைன் பண்ணி எழுதணும். ரிப்பீட்டேஷன் வந்தால் மட்டும் அவாய்ட் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரோம் லெட்டர். ஃபோர்த் ரோம் லெட்டர் வந்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபோர்த் ரோம் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்செக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ செட் ஏக்கோ செட் பிக்கோ காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு ரெண்டுலேயுமே அந்த எலமெண்ட்ஸ் இருக்கணும். அப்போ செட்டை வேல்யூஸாக கொடுக்கும்போது நம்ம செக் பண்ணணும். 4ங்கிற எலமெண்ட் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 7ங்கிற எலமெண்ட் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. வேறு எந்த எலமெண்ட்டுமே ரெண்டுலேயும் காமனாக இல்லை. அப்போ செட் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 7 இந்த எலமெண்ட்ஸ் தான் வரும். இது வந்து செட்டை வச்சு எழுதுறது. இதே வென் டயக்ராம் வச்சு எழுதணும்னா ஏ இன்டர்செக்ஷன் பின்னா இந்த போர்ஷன் மட்டும் வரும். இந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பியில் எலமெண்ட்ஸாக வரும். ஏ யூனியன் பின்னா இந்த 2 சர்க்கிளும் இருக்கா? இந்த 2 சர்க்கிளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் எழுதணும். ஏ யூனியன் பின்னா ஏ சர்க்கிள் பி சர்க்கிள் ரெண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணி எழுதுறது தான் வந்து ஏ யூனியன் பி. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ரோம் லெட்டர் பாருங்கள். ஏ டிஃப்ரென்ஸ் பி. ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னா என்ன மீனிங்னா
ஏல அந்த எலமெண்ட் வந்து இருக்கணும், செட் ஏல அந்த எலமெண்ட் இருக்கணும், ஆனால் பியில் அந்த எலமெண்ட் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதணும். ஏல மட்டும்தான் இருக்கணும், பியில் அந்த எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. அப்படின்னா இந்த காமனான போர்ஷன் இருக்கா, அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை விட்டுட்டு வென் டயக்ராம் வச்சு எழுதணும்னா இந்த காமனான போர்ஷனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் விட்டுட்டு ஏக்குள்ளே மட்டும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஒன்லி ஏ அப்படின்னா மீனிங் என்ன அதுக்கு? ஒன்லி ஏக்குள்ளே இருக்கிற மட்டும் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் எழுதணும். ஒன்லி ஏன்னா இந்த போர்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை மட்டும்தான் எழுதணும். இந்த போர்ஷனுக்குள்ளே என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 2, 8, 10 இந்த எலமெண்ட்ஸ் மட்டும்தான் வருமா? இதே வந்து நம்ம செட்டை வச்சு எழுதணும்னா ஏல மட்டும் அந்த எலமெண்ட் இருக்கணும், பியில் அந்த எலமெண்ட் இருக்கக்கூடாது. அப்போ காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிடணும். 4ங்கிற எலமெண்ட் இதுலேயே இருக்குது, இதுலேயே இருக்கா, அப்போ ரிமூவ் பண்ணிடு. அடுத்தது 7ங்கிற எலமெண்ட் இதுலேயே இருக்குது, இதுலேயே இருக்கா, ரிமூவ் பண்ணிடு. அப்போ ரிமைனிங் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 2, 8, 10 அப்போ அந்த எலமெண்ட்ஸ் தான் வருமா ஏ டிஃப்ரென்ஸ் பிக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஒன் இப்போ வந்து பாருங்கள், சிக்ஸ்த் ஒனுக்கு வந்து என்னது? பி டிஃப்ரென்ஸ் ஏ. பி டிஃப்ரென்ஸ் ஏன்னா ஒன்லி பி. அப்போ என்ன வரணும்? பியில் மட்டும்தான் அந்த எலமெண்ட்ஸ் இருக்கணும். அப்போ ஒன்லி பின்னா இந்த போர்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து எழுதணும். அப்போ என்ன எலமெண்ட்ஸ் வரும்? 3, 6, 9, 11 இந்த காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் வராது. அப்போது இதுதான் வந்து பி டிஃப்ரென்ஸ் ஏ. இதே செட்டை வச்சு எழுதணும்னா பியில் அந்த எலமெண்ட் இருக்கணும், ஆனால் ஏல அந்த எலமெண்ட் இருக்கக்கூடாது. அப்போ காமனாக இருக்கிற எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு எழுதணும். அப்போ 4ம் 7ம் தான் காமனாக இல்லையா? அப்போது வந்து காமனாக இருக்கா? அப்போ அந்த காமனாக இருக்கிற எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோன்னா மீதி ரிமைனிங் என்ன எலமெண்ட்ஸ் வரும்? 3, 6, 9, 11 அந்த எலமெண்ட்ஸ் தான் இங்கே எழுதியிருக்கிறோமா? ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ டேஸ். இதனோட மீனிங் ஏ டேஸ் இல்லைனா ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற மீனிங். ஏ டேஸ் அல்லது ஏ காம்ப்ளிமெண்ட்னா யூனிவர்சல் செட் இருக்கா? யூனிவர்சல் செட்னா இந்த ஹோல் டயக்ராமில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் அதில் ஏங்கிற செட் இருக்கா? ஏங்கிற செட்னா இந்த ஹோல் சர்க்கிளுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட் தான் ஏங்கிற செட். இந்த ஏங்கிற செட்டை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் எழுதுறது தான். இந்த ஏங்கிற செட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை மட்டும் விட்டுறணும், மீதி இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் எழுதுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஏ டேஸ். அப்போ வந்து என்ன வரும்? 1, 3, 6, 9, 11, 12 அப்போ வந்து அதுதான் ஏ டேஸ் செட்டோட எலமெண்ட்ஸாக இருக்குமா? இதே நம்ம செட்டை வச்சு எழுதணும்னா யூனிவர்சல் செட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 1 to 12 எலமெண்ட்ஸ் வரும், ஆனால் 5ங்கிற எலமெண்ட்ஸ் மட்டும் வராது. இங்கே யூனிவர்சல் செட்னா இந்த ஹோல் இதுவா? அப்போ யூனிவர்சல் செட்டில் இருந்து நம்ம இந்த ஏங்கிற செட்டோட எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு எழுதணும்னா போதும், அப்படியும் எழுதலாம். ஓகேவா? அடுத்தது பி டேஸ் செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து எழுதணும் அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள், பி டேஸ்னா என்ன பண்ணணும்? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிங்கிற செட்டாக, இந்த ஹோல் சர்க்கிள் தான் பிங்கிற செட். அப்போ இதை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் எழுதணும். அப்போ என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும்? 1, 2, 8, 10, 12 அப்படிங்கிற எலமெண்ட் வருமா? இந்த ஹோல் யூனிவர்சல் செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் எழுதணும். பட் ஆனால் பிங்கிற செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை தவிர அப்போ இந்த எலமெண்ட்ஸில் வரும். அப்போ பி டேஸோட எலமெண்ட்ஸு 1, 2, 8, 10, 12. அடுத்தது யூனிவர்சல் செட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யூனிவர்சல் செட்னா வந்து என்னது? யூனிவர்சல் செட்னா இந்த ஹோல் டயக்ராமுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையுமே எழுதணும். அப்போ என்ன வரும்? 1, 2, 3, 4, 5 கிடையாது, 6, 7, 8, 9, 10, 11, 12 அப்போ இந்த எலமெண்ட்ஸில் வருமா? அப்போ யூனிவர்சல் செட்னா இந்த ஹோல் டயக்ராமில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையுமே எழுதுறது தான். ஓகேவா? கொஷின் நம்பர் 2. ஃபைண்ட் ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ டிஃப்ரென்ஸ் பி, பி டிஃப்ரென்ஸ் ஏ ஃபார் த ஃபாலோயிங் செட். கொடுத்துருக்குற ஃபாலோயிங் செட்டுக்கு இந்த 4 வேல்யூஸும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரோம் லெட்டர் 1 வந்து பாருங்கள், செட் ஏவோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, செட் பியோட வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டாங்க.
இந்த 4 வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்கிற செட் ஏவோட வேல்யூஸ் எழுதிக்கும் 2, 6, 10, 14. அடுத்தது பிங்கிற செட்டோட வேல்யூஸ் வந்து பாருங்கள் 2, 5, 14, 16. ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணோம், ஏ யூனியன் பி வந்து ஐடென்டிஃபை பண்ணோமா. இப்போ செட் ஏவோட வேல்யூஸ் எழுதிக்கும் யூனியன் செட் பியோட வேல்யூஸ். இப்போ ஏ யூனியன் பினா ஏவையும் பியும் கம்பைன் பண்ணி எழுதணும், ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் மட்டும் வரக்கூடாது. அப்போ ஏலையும் பிலையும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க ஒன்ஸ். இங்கே வந்து 2ங்கிற காமனாக இருக்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, 2ங்கிற எலமெண்ட் இருக்கா, அப்போ இதில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. அடுத்த காமனான எலமெண்ட் என்ன இருக்குது, 14 இருக்கா, அதை ஒன்ஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது காமனான எலமெண்ட் இருக்கா, இப்போ காமனான எலமெண்ட்டே இல்லை. அப்போ இப்போது இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ஆர்டர் வைஸ் அப்படியே கரெக்டாக எழுதிருங்க. அப்போ என்னென்ன எலமெண்ட் வரும், 2 வருமா, 2, அடுத்தது 5, அடுத்தது 6, அடுத்தது 10, அடுத்தது 14, அடுத்தது 16. இதுதான் ஏ யூனியன் பி அப்படிங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ். அடுத்தது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து ஃபைண்ட் பண்ணணும். செட் ஏவோட வேல்யூஸ் வந்து எழுதிக்காங்க. அடுத்தது இன்டர்செக்ஷன் செட் பியோட வேல்யூஸ் வந்து எழுதிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பினா ரெண்டுக்கும் காமனாக எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது அதை தான் மட்டும்தான் எழுதணும். இப்போ காமனான எலமெண்ட்ஸ்னால் 2ங்கிற எலமெண்ட் வந்து ரெண்டுலேயுமே காமனாக இருக்கா, அப்போ அதை எழுதிக்கணும். அடுத்தது எந்த எலமெண்ட் காமனாக இருக்குது, 14 அப்படிங்கிற எலமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அப்போ 14ங்கிற எலமெண்ட் எழுதிக்கணும். இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற வேல்யூஸ் மட்டும்தான் எழுதணும், புரியுதா. அப்போ செட் ஏ இன்டர்செக்ஷன் செட் பிங்கிறது 2, 14. அடுத்தது தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏ டிஃப்ரென்ஸ் பி வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ செட் ஏவோட வேல்யூ எழுதிக்கோங்க, டிஃப்ரென்ஸ் செட் பி. ஏ டிஃப்ரென்ஸ் பினா ஏல மட்டும்தான் அந்த எலமெண்ட் இருக்கணும், பியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலமெண்ட் இருக்கக்கூடாது. அப்போ ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாதுன்னா ஏல இருக்கக்கூடிய எந்த எலமெண்ட் பியில் இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். ஏல வந்து பார்த்திங்கன்னா 2ங்கிற எலமெண்ட் இருக்குது, அதே எலமெண்ட் பியிலே இருக்கா, அப்போ அந்த எலமெண்ட்டை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. அடுத்தது ஏல வேறு எந்த எலமெண்ட் இருக்குது, 14ங்கிற எலமெண்ட் இருக்கா, அதே எலமெண்ட் பியிலே இருக்கா, அப்போ அந்த எலமெண்ட்டையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. மீதி ரிமைனிங் ஏல என்ன எலமெண்ட் இருக்குது, 6, 10 மட்டும் இருக்கா, அப்போ அந்த எலமெண்ட்ஸ் தான் ஏ டிஃப்ரென்ஸ் பியோட எலமெண்ட்ஸ் 6, 10. அடுத்தது பி டிஃப்ரென்ஸ் ஏ. இப்போ செட் பியோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கோங்க, டிஃப்ரென்ஸ் செட் ஏவோட எலமெண்ட்ஸ் வந்து எழுதிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செட் பியோட எலமெண்ட்ஸ் எழுதியாச்சு, செட் ஏவோட எலமெண்ட்ஸ் எழுதியாச்சு. அப்போ என்னது, செட் ஏல அந்த எலமெண்ட் இருக்கணும், பட் ஆனால் அந்த எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செட் ஏல இருக்கக்கூடாது. செட் பியில் வந்து அந்த எலமெண்ட் இருக்கணும், செட் ஏல அந்த எலமெண்ட் இருக்கக்கூடாது. அதான் ரூலா பி டிஃப்ரென்ஸ் ஏனா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பியில் 2ங்கிற எலமெண்ட் இருக்குது, அதே எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏலே இருக்குது, அப்போ அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. 14ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பியில் இருக்குது, அதே எலமெண்ட் ஏலே இருக்குது, அப்போ அதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. அப்போ ரிமைனிங் பியில் என்ன எலமெண்ட் இருக்குது, 5, 16 இருக்கா, அப்போ பி டிஃப்ரென்ஸ் ஏவோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5, 16 தான் ஆன்சர். செகண்ட் ரோம் லெட்டர் பாருங்கள். செட் ஏவோட எலமெண்ட்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, செட் பியோட எலமெண்ட்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் அந்த 4 வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ணும். செட் ஏவோட வேல்யூஸ் வந்து எழுதிக்கோங்க, ஏ பி சி இ யூ. செட் பியோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஇஐஓ யூ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் என்ன ஐடென்டிஃபை பண்ணணும், ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பின்னா என்ன மீனிங், ஏவையும் பியும் கம்பைன் பண்ணி எழுதணும். அப்போ செட் ஏவோட எலமெண்ட்ஸ் யூனியன் செட் பியோட எலமெண்ட்ஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும், ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் மட்டும் எழுதக்கூடாது. அப்போ ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிற எலமெண்ட் இருக்கா, இங்கேயும் ஏங்கிற எலமெண்ட் இருக்கா, அப்போது ஏங்கிற எலமெண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் எழுதணும். அடுத்தது பிங்கிற எலமெண்ட் இங்கே இங்கே மட்டும்தான் இருக்குது, அப்போது இங்கே எழுதிக்கலாம். அடுத்தது சிங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது ஈங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே இருக்குது, அப்போ ஒன்ஸ் மட்டும்தான் எழுதிக்கணும்,
ரிப்பீட்டேஷன் எழுதக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐங்கிற எலமெண்ட் இங்கே வந்து இருக்கா, அப்போது ஒன்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். அடுத்தது ஓங்கிற எலமெண்ட் இங்கே இருக்கா, இப்போ ஒன்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே இருக்குது, அப்போ ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது, ஒன்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். அப்போ ஏ யூனியன் பி அப்படிங்கிறத செட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஏ கமா பி கமா சி கமா இ கமா ஐ கமா ஓ கமா யூ இந்த எலமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏ யூனியன் பியில் வந்து வரும். அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி, இதனோட வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ணும். ஏ இன்டர்செக்ஷன் பின்னா செட் ஏவோட எலமெண்ட்ஸ் இன்டர்செக்ட் செட் பியோட எலமெண்ட்ஸ். ஏவோட எலமெண்ட்ஸும் பியோட எலமெண்ட்ஸுக்கும் காமனாக என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அதை மட்டும்தான் எழுதணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிற எலமெண்ட் இங்கேயும் இருக்குது, ஏங்கிற எலமெண்ட் இங்கேயும் இருக்குது, அப்போ அதை காமனாக எழுதிக்கலாமா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈங்கிற எலமெண்ட் இங்கேயும் இருக்குது, ஈங்கிற எலமெண்ட் இங்கேயும் இருக்குது, அப்போ அந்த எலமெண்ட்டே எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூங்கிற எலமெண்ட் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்கா, அப்போ அதை எழுதிக்கலாம். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பின்னா காமனான எலமெண்ட் மட்டும்தான் எழுதணும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி செட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஏ கமா இ கமா யூ. அடுத்தது தேர்ட் ஒன் ஏ டிஃப்ரென்ஸ் பி, செட் ஏ டிஃப்ரென்ஸ் பி, செட் ஏவோட எலமெண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் செட் பியோட எலமெண்ட்ஸ். ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னா செட் ஏல மட்டும்தான் அந்த எலமெண்ட் இருக்கணும், பியில் அந்த எலமெண்ட் இருந்தால் அதை விட்டுறணும். ஏங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பியில் இருக்கா, அப்போ அந்த எலமெண்ட்டை விட்டுருங்க. அடுத்தது பிங்கிற எலமெண்ட்டு செட் பியில் இருக்கா, இல்லை, அப்போ அதை எழுதணும். அடுத்தது சிங்கிற எலமெண்ட் செட் பியில் இருக்கா, அப்போ அந்த எலமெண்ட்டை எழுதணும். அடுத்தது ஈங்கிற எலமெண்ட் இருக்கா செட் பியில், அப்போ ஈங்கிற எலமெண்ட்டை விட்டுறணும். அடுத்தது யூங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செட் பியில் இருக்கா, அப்போ அந்த எலமெண்ட்டையும் விட்டுறணும். அப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பின்னா ஏல மட்டும்தான் அந்த எலமெண்ட் இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. அப்போ எந்த எலமெண்ட்ஸ் மட்டும்தான் வரும், பி கமா சி. அப்போ செட் ஏ டிஃப்ரென்ஸ் பியோட வேல்யூ பி கமா சி. அடுத்து ஃபோர்த் ஒன் பி டிஃப்ரென்ஸ் ஏ, செட் பியோட எலமெண்ட்ஸ் வேல்யூ எழுதிக்கணும், டிஃப்ரென்ஸ் செட் ஏவோட எலமெண்ட்ஸ் வேல்யூ எழுதிக்கணும். பி டிஃப்ரென்ஸ் ஏன்னா செட் பியில் மட்டும்தான் அந்த எலமெண்ட்ஸ் இருக்கணும், செட் ஏல அந்த எலமெண்ட் இருக்கக்கூடாது. ஏங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செட் ஏலையும் இருக்கா, அப்போ அதை விட்டுறணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏலையும் இருக்கா, அப்போ அந்த எலமெண்ட்டையும் விட்டுறணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐங்கிற எலமெண்ட் வந்து இல்லை, அப்போ அந்த ஐங்கிற எலமெண்ட் வந்து எழுதிக்கலாம். அடுத்தது ஓங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏழு இல்லை, அப்போ அந்த ஓங்கிற எலமெண்ட்டு எழுதிக்கலாம். அடுத்து யூங்கிற எலமெண்ட் இங்கேயும் இருக்குது, ஏழு இருக்குது, அப்போ அந்த எலமெண்ட்டை விட்டுறலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பி டிஃப்ரென்ஸ் ஏவோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஓ, அப்போ அந்த எலமெண்ட்ஸ் மட்டும்தான் பி டிஃப்ரென்ஸ் ஏல வரும். பி டிஃப்ரென்ஸ் ஏன்னா பியில் மட்டும்தான் அந்த எலமெண்ட் இருக்கணும், ஏல அந்த எலமெண்ட் இருக்கக்கூடாது. த ஆன்சர். தேர்ட் ரோம் லெட்டர் செட் ஏவோட வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என், எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ செட் ஏவோட எலமெண்ட்ஸ் வந்து என்ன வரும், செட் ஏ ஈக்குவல் டு 1 to 10 வரைக்கும் வருமா, ஏன்னா நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் வித் 1. இங்கே வந்து கண்டிஷன் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 10ன்னு சொல்லியிருக்காங்க, அப் டு 10 வேல்யூஸ் வரும். அடுத்தது செட் பியோட வேல்யூஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ, டபிள்யூனா ஹோல் நம்பர், எக்ஸ் லெஸ் தென் 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஹோல் நம்பருங்கிறது ஸ்டார்டிங் வித் 0. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிஷன் எக்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 6ன்னு சொல்லியிருக்கனால அப் டு 5 வரைக்கும் எலமெண்ட்ஸ் வருமா. அப்போ செட் பியோட எலமெண்ட்ஸை ஃபைன் பண்ணிட்டோமா. இப்போது ஏ யூனியன் பி வந்து ஐடென்டிஃபை பண்ணலாமா. அப்போ செட் ஏவோட எலமெண்ட்ஸ் யூனியன் செட் பியோட எலமெண்ட்ஸ். இப்போ யூனியன்னா என்னது, ஏவியும் பியும் கம்பைன் பண்ணி எழுதணும், ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஒன்ஸ் மட்டும்தான் எழுதிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எழுதும்போது ஒரு ஆர்டர் எழுதிக்கிட்டோம்னா நமக்கு எந்தெந்த எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 0ங்கிற எலமெண்ட் எழுதிக்கலாமா. இப்போ 0ங்கிறது இங்கே ரெண்டுலேயும் காமனாக ஒரே ஒன்ஸ் தான் இருக்குது, அப்போ 0. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1ங்கிற எலமெண்ட் ரெண்டுலேயுமே இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் மட்டும் எழுதிக்கலாமா. அப்புறம் அடுத்தது 2ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, அப்போ ஒன்ஸ் மட்டும் எழுதிக்கணும். அடுத்தது 3ங்கிற எலமெண்ட் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் மட்டும் எழுதிக்கணுமா.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் மட்டும் எழுதிக்கலாமா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5ங்கிற எலமெண்ட் இங்கேயே இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் மட்டும் எழுதிக்கலாமா? 6 7 8 9 10 அந்த எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்போ அதை அப்படியே எழுதிக்கலாம் 6 7 8 9 10. அப்போ ஏ யூனியன் பியோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வரும். அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறதோட எலமெண்ட்ஸ் எழுதணும். செட் ஏவோட எலமெண்ட்ஸ் வந்து எழுதிக்கணுமா? இன்டர்செக்ஷன் செட் பியோட எலமெண்ட்ஸ். ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏலையும் அந்த எலமெண்ட் இருக்கணும், பிலையும் அந்த எலமெண்ட் இருக்கணும். அப்போ எந்த எலமெண்ட்ஸ் வரும்? இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 இந்த எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏல இருக்குது. அதே 1 2 3 4 5 அந்த எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிலே இருக்குது. இப்போ ரெண்டுலேயும் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் 1 2 3 4 5 இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்கா? அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5. அடுத்தது தேர்ட் ஒன் வந்து பாருங்கள் ஏ டிஃப்ரென்ஸ் பி வந்து ஃபைன் பண்ணும். இப்போ செட் ஏவோட எலமெண்ட்ஸ் எழுதிக்காங்க, டிஃப்ரென்ஸ் செட் பியோட எலமெண்ட்ஸ். ஏ டிஃப்ரென்ஸ் பினா எலமெண்ட்ஸ் வந்து ஏல மட்டும் இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. அப்போ ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் பியில் எந்தெந்த எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ 1ங்கிற எலமெண்ட் பியில் இருக்கா அப்போ அதை விட்டுறணும். 2ங்கிற எலமெண்ட்டு பியில் இருக்குது அதையும் விட்டுறணும். 3ங்கிற எலமெண்ட் பியில் இருக்குது அதையும் விட்டுறணும். 4ங்கிற எலமெண்ட் பியில் இருக்குது அதையும் விட்டுறணும். 5ங்கிற எலமெண்ட் பியில் இருக்குது அதையும் விட்டுறணும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 6 7 8 9 10ங்கிற எலமெண்ட்ஸ் மட்டும் இருக்கா? அப்போ அதுதான் ஏ டிஃப்ரென்ஸ் பியோட எலமெண்ட்ஸ். அடுத்தது பி டிஃப்ரென்ஸ் ஏ அதோட எலமெண்ட்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும். இப்போ பிங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கணும், டிஃப்ரென்ஸ் ஏங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ். இப்போ பி டிஃப்ரென்ஸ் ஏன்னா பியில் அந்த எலமெண்ட் இருக்கணும், ஆனால் ஏல அந்த எலமெண்ட் இருக்கக்கூடாது. அப்போ பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் இதெல்லாம் ஏல இருக்குன்னு பார்த்துட்டு அதை ரிமூவ் பண்ணிடணும். 0ங்கிற எலமெண்ட் இருக்கா? இல்லை, அப்போ அதை எழுதணும். அடுத்து 1ங்கிறது இருக்குது, 2ங்கிறது இருக்குது, அப்போ அதையும் ரிமூவ் பண்ணிடணும். 3ங்கிறது இருக்குது ஏல, 4ங்கிறது ஏல இருக்குது, அப்போ அதையும் விட்டுறணும். 5ங்கிற எலமெண்ட்டும் ஏல இருக்குது, அப்போ அதையும் விட்டுறணும். அப்போ எந்த ஒரே ஒரு எலமெண்ட் வரும்? 0ங்கிற எலமெண்ட் மட்டும்தான் வருமா? அப்போ பி டிஃப்ரென்ஸ் ஏவோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் மட்டும்தான். இதுதான் ஆன்சர். ரோமன் லெட்டர் 4 செட் ஏவோட எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு செட் பியோட எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது வேல்யூஸ் வந்து ஃபைன் பண்ணணுமா? செட் ஏவோட எலமெண்ட்ஸ் என்ன? எம் கமா டி கமா ஹெச் கமா இ கமா ஐ கமா சி கமா எஸ். செட் பியோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஇஓ எம் டிஆர்ஒய். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்? செட் ஏ யூனியன் செட் பி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செட் ஏவோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கணும், யூனியன் செட் பியோட எலமெண்ட்ஸா. இப்போ ஏ யூனியன் பின்னா என்ன? ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்டையும் பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டையும் கம்பைன் பண்ணி ரிப்பீட்டேஷன் இல்லாமல் எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு எம்ங்கிற எலமெண்ட் எடுத்துக்கோ, இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்கா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் மட்டும் எழுதிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிற எலமெண்ட் இங்கே மட்டும்தான் இருக்குது, அப்போ இங்கே ஒன்ஸ் எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டீங்கிற எலமெண்ட் இங்கேயும் இருக்குது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து எழுதிக்கலாம். அடுத்தது ஹெச்ங்கிற எலமெண்ட் இங்கே மட்டும்தான் இருக்குது, அப்போ இங்கே ஒன்ஸ் எழுதிக்கலாம். அடுத்தது ஈங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்குது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐங்கிற எலமெண்ட் இங்கே மட்டும்தான் இருக்குது, இப்போ ஒன்ஸ் எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிற எலமெண்ட் இங்கே இருக்குது, ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அப்போ அதை எழுதிக்கலாம். அடுத்தது எஸ்ங்கிற எலமெண்ட் இங்கே ஒன்ஸ் இருக்குது, அப்போ அதை எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜிங்கிற எலமெண்ட் இங்கே இருக்குது, அப்போ அதை எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓங்கிற எலமெண்ட் இங்கே ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதை எழுதிக்கலாம். மீதி ரிமைனிங் இங்கே பியில் என்ன இருக்குது? ஆறுங்கிற எலமெண்ட் இங்கே ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதையும் எழுதிக்கலாம். ஒய்ங்கிற எலமெண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதை எழுதிக்கலாம். அப்போ ஏ யூனியன் பி அதனோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா MATHEICS GORY. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி அதோட எலமெண்ட்ஸ் வந்து ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ செட் ஏவோட எலமெண்ட்ஸ் இன்டர்செக்ஷன் செட் பியோட எலமெண்ட்ஸ். ஏ இன்டர்செக்ஷன் பின்னு என்னது? ஏக்கும் பிக்கும் காமனாக என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்குது, இப்போ காமனாக இருக்கா? அப்போ அதை எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டீங்கிற எலமெண்ட் இங்கேயும் இருக்குது, அப்போ அந்த எலமெண்ட் எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈங்கிற எலமெண்ட் இங்கேயும் இருக்குது, அப்போ அந்த எலமெண்ட் எழுதிக்கலாம். மீதி எந்த எலமெண்ட்டுமே காமனாக இல்லை. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா MTE. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏ டிஃப்ரென்ஸ் பியோட எலமெண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா செட் ஏவோட எலமெண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் செட் பியோட எலமெண்ட்ஸ். ஏ டிஃப்ரென்ஸ் பினா ஏல அந்த எலமெண்ட் இருக்கணும், ஆனால் பியில் அந்த எலமெண்ட் இருக்கக்கூடாது. அப்போ ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட் எது பியில் இருக்குதுன்னு பார்த்து அதை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ எம்ங்கிற எலமெண்ட் இங்கே இருக்கா, அப்போ அதை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது ஏங்கிற எலமெண்ட்டு இல்லை, அப்போ அதை எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டீங்கிற எலமெண்ட் அங்கே இருக்குது, அப்போ அதை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது ஹெச்ங்கிற எலமெண்ட்டு பியில் இல்லை, அப்போ அதை எழுதிக்கலாம். அடுத்தது ஈங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பியில் இருக்குது, அப்போ அதை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது ஐங்கிற எலமெண்ட்டு பியில் இல்லை, எழுதிக்கலாம். அடுத்தது சிங்கிற எலமெண்ட்டு பியில் இல்லை, எழுதிக்கலாம். எஸ்ஸுங்கிற எலமெண்ட்டு பியில் இல்லை, அதே எழுதிக்கலாம். அப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பியோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஹெச் ஐஏ சிஏ எஸ். அடுத்தது பி டிஃப்ரென்ஸ் ஏ, இந்த செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ செட் பியோட எலமெண்ட்ஸ் வந்து எழுதிக்கணும். டிஃப்ரென்ஸ் செட் ஏவோட எலமெண்ட்ஸ். பி டிஃப்ரென்ஸ் ஏ அப்படின்னா பியில் அந்த எலமெண்ட் இருக்கணும், ஆனால் ஏல அந்த எலமெண்ட் இருக்கக்கூடாது. அப்போ எந்த எலமெண்ட் பியில் இருக்கிறது ஏல இருக்கிறது, பியில் இருக்கிற எலமெண்ட் ஏல இருக்குதுன்னு பார்த்தா அதை ரிமூவ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பியில் மட்டும்தான் இருக்குது, அப்போ அதை எழுதிக்கலாம். ஈங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏல இருக்குது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து ஓங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பியில் மட்டும்தான் இருக்குது, அப்போ அதை எழுதிக்கலாம். அடுத்தது எம்ங்கிற எலமெண்ட்டு ஏல இருக்கிறனால அதை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது டீங்கிற எலமெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏல இருக்கிறனால அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது ஆறுங்கிற எலமெண்ட்டு பியில் மட்டும்தான் இருக்குது, அதை எழுதிக்கலாம். அடுத்தது ஒய்ங்கிற எலமெண்ட்டு பியில் மட்டும்தான் இருக்குது, அதை எழுதிக்கலாம். அப்போ பி டிஃப்ரென்ஸ் ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா GORY. இப்போ 4 வேல்யூஸ்க்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டோமா?